என்னாச்சு? குடும்பம் எல்லாரும் தண்ணியில இருக்குது. நாங்க ஒரு குடிச்ச விட்டு போட்டு கூட அதை காலி பண்ண வச்சுட்டாங்களா? இதெல்லாம் நியாயமா? அப்படி வா. என்னாச்சு? என்ன குடும்பம் எல்லாரும் தண்ணியில இருக்குது. ஐயோ நாலு விடுஞ்சாங்க. தெளிவா சொல்லு. பசங்க எல்லாம் பொண்ணு எத்தனை பசங்க எத்தனை தெளிவா சொல்லு. பேரு நான் எல்லாத்தையும் சொல்லுங்க. பேரு நான் உன் பேரு நான் அதை சொல்லு. என் பேரு கலியம்மா. எத்தனை பசங்க உங்களுக்கு? என் பிள்ளை பேரு சுந்தரமூர்த்தி, அழகானந்த, பிறப்பா. அங்க நூறு பேருடா. அங்க பார்த்தாங்கள எடுத்துட்டாங்கள. அங்க எங்க வீடு தஞ்சாமி எல்லாம் நாசமா போய்கிட்டு சாமி. அங்க எல்லாம் பெட்ல 2 மணிக்கு வெடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. வெளியில வந்து பார்த்தோம், சத்தம் கேட்டுச்சு. ஆனா ஒண்ணும் தெரியல. ரோட்ல வந்து கருப்பா தண்ணி வருது. யார் வீட்டுல இது செப்டிக் டேங்க் தான் உடஞ்சிச்சு நாங்க நினைச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம், வெளியில தண்ணியா இருந்துச்சு. அப்புறம் சரசரன்னு தண்ணி உள்ள வீட்டு வரைக்கும் வந்துருச்சு. அந்த திண்ணைக்கிட்ட நிக்குது. இப்ப இன்னும் கொஞ்சம் தான் வீட்டுக்குள்ள. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் வீட்டுல வந்து உள்ள போயிடுச்சு தண்ணி லைட்டா. அதேதான் வாமிட் வருது, எல்லாருக்கும் ஜஸ்ட் வலிக்குது, வயிற்றெல்லாம் பெரட்டுது. ஒரு 20 பேருக்கு மேல ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அப்புறம் அந்த வீட்டுல ஒரு வீடு உடஞ்சி அவங்க தண்ணி எல்லாம் குடிச்சிட்டாங்க. இந்த வீட்டுல மதில் உடஞ்சிருச்சு, பக்கத்துல மதில் உடஞ்சிருச்சு. அந்த வீடே இல்லை. அதான் எல்லாருக்கும் வாமிட் வருது. நாங்க வீட்டுல இருந்து வெளியில வர முடியல, சுத்திட்டு தான் வரோம். யூரின் கூட பாஸ் பண்ண வெளியில வர முடியல. குழந்தை எல்லாம் இருக்க முடியல. ஆனா மயக்கமா இருக்குது, ரொம்ப இதா இருக்குது. குழந்தை எல்லாம் எல்லாரையும் மூச்சுட்டு தான் இருக்கிறாங்க. 2 மணில இருந்து குழந்தை எல்லாம் மூச்சுட்டு தான் இருக்கு. எங்க வீட்டுக்கு பார்த்தா இந்த கம்பெனி இருக்கு. அவங்க வந்து இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் மீறி எந்த அடிப்படையில் 4 டேங்க் கட்டிட்டாங்க. 4 டேங்க்ல உள்ள கெமிக்கல் வாட்டரு, ரொட்டேஷன் வாட்டர் பூரா ஹீட் ஆகி டெய்லி ஆவி வந்து இருக்கும். அது எவ்வளோ சொல்லி கம்பெனி கேட்கல. இப்போ ராத்திரி 2:15 மணி இருக்கும். ஹீட்டு தாங்காம தெரியல, வெடிச்சு போய் 5 லட்சம் லிட்டர் டேங்க். அது வீடு எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. மதில் சோறு உடஞ்சி போச்சு, வீடு இடிஞ்சு போச்சு. பாரி விட்டு அதுக்கான தக்க நடவடிக்கை எடுக்கணும், காம்பன்சேஷன் செய்து கொடுக்கணும். இனிமேல் எதுக்காக இந்த மாதிரி கம்பெனி நம்மளுக்கு ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. இல்லைன்னா பாதிப்பு அதிகமாக வரும். கெமிக்கல் இது சுற்றி நிறைய கெமிக்கல் கம்பெனி. ஊர் இருக்கும்போது எப்படி கெமிக்கல் கம்பெனி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அது பாதுகாப்பு அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுத்தா எனக்கு உதவி பண்ணணும் மக்களுக்கு. சுத்திரி இந்த புகநாத்தம் தான் நார்த்து. நைட்டில் தூங்கும் போது விட்டாடுறாங்க. மழை பெஞ்சா அதிகமாக நார்த்து. குழந்தைங்களுக்கெல்லாம் மயக்கம் வர பழகுது. நாங்களாம் கதை சாட்டம் படுத்து கிடக்கிறோம். தினம் தூரம் எங்களுக்கு இந்த புகைகளை தாங்க எங்களுக்கு பாதிப்பாக இருக்குது. இது எத்தனை மணிக்கு இது உடஞ்சின்னு தெரியல. அந்த தண்ணி பூரா உடந்து ஊர் உள்ள பாஞ்சு எல்லாருக்கும் மயக்கம் அதிகமாக பட்டவங்கலாம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. சீராகிறவங்கலாம் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஆஸ்பத்திரிக்கு கிளம்பி போகிறாங்க. இட்லி பானை, பாத்திரம், கோத்திரம் எல்லாம் அந்த வீட்டில் வந்து உடஞ்சி ஒரு அட்டை போட்டி தான் அந்த வீடு. அது எல்லாம் பாதிப்பாயிடுச்சுங்க. இந்த ஊருக்குள்ள அது வரைக்கும் தண்ணி வந்து போச்சு நாங்கள் இருக்கிற வரைக்கும். இந்த மாதிரி நைட்டில் எல்லாம் நாங்கள் தூங்கும்போது ஒரு 2:30 மணி இருக்கும். வீடு டேங்க் வெடிச்சு தண்ணி ரொம்ப உள்ள எல்லாம் பாதிக்கப்பட்டு எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றின்னு போயிருக்கிறாங்க. ஒரு வயசானவங்க ரொம்ப முடியாத அவங்கள தூக்கின்னு போயிருக்கு. இந்த மாதிரி நாங்கள் நைட்டில் வச்சு எதோ இதை நிற்கணும். ஒரு தூக்கத்தில் இந்த மாதிரி ஆகி ஏதாவது மக்களுக்கு சேதமாயிருந்தா என்ன பண்ண முடியும்? இந்த கம்பெனி கொண்டு வந்து ஊர் ஓரம் கட்டிக்கின்னு இந்த மாதிரி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. சுற்றி கம்பெனியாக இருக்குது, நடுவில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு சேஃப்டிக்கே கிடையாது. இதை யாரும் கேட்க மாட்டாங்க. ஊர் பூரா நடுவில் வீடு சுற்றி கம்பெனி. எங்களுக்குன்னு என்ன சேஃப்டி? இப்போ சாசனம் இருக்குது, சாசனம் வெடிச்சாலும் நாங்கள் அப்படி தான். எங்களுக்கு அந்த பக்கமாக இந்த லைன் ஃபுல்லாக அப்படி தான். இங்கே இப்படி எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போயிருக்கிறாங்க. நாங்கள் என்ன செய்யறது? நைட்டு ஒரு 2:30 மணி இருக்குது சார். திடீர்னு ஒரு சத்தம் பார்த்தா என்னன்னு பார்த்தா அந்த டேங்க் வெடிச்சு தண்ணி எல்லாமே அந்த
ஆசிட் டேங்க், இது சுத்திகரிப்பு டேங்கு. அது வந்து நான் திடீர்னு என்ன ஆச்சுல வெடித்து தண்ணி ஃபுல்லாக ஊருக்கு ஃபுல்லாக இதாகிடுச்சு. அந்த வீட்டிலலாம் தண்ணி ஃபுல்லாக பூந்துச்சு. ஊருக்கு ஃபுல்லாகவே நிறைய தண்ணி. என்ன தண்ணி இது? கெமிக்கல் தண்ணி? கெமிக்கல் தண்ணி சார். என்ன கம்பெனி? லாயல் சூப்பர் ஃபார்மசி, லாயல் சூப்பர் டெக்ஸ் கம்பெனி.